ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னாச்சு பேபி, ஏன் டென்ஷனா இருக்க? நத்திங். வேலை டென்ஷனா? லைட்டா. அதெல்லாம் மறக்க தானே ஹனிமூன் போறோம். ரிலாக்ஸ்டா, என்ஜாய் தி மோமெண்ட். மாமு, லவ் யூ. லவ் யூ டூ. ஹே, எனக்கு டிசிஎஸ்ல இருந்து மெயில் வந்திருக்குடா. எதுக்கு? அக்கவுண்டன்ட் வேலைக்கு அடுத்த வாரம் இன்டர்வியூ. போக போறியா? ஏன் போக வேணாமா? அரபி, நான் வேலைக்கு போறது உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி சொல்லலடி. யூ நோ ஐ வாண்ட் டு ஹேவ் அ பேபி. எனக்கு தான் ஏற்கனவே பேபி இருக்கே. இட்ஸ் நாட் ஃபன்னி அரபி. ஓகே ஓகே கூல்டா, அடுத்த மாசம் ட்ரை பண்ணலாம். போன மாசம் கூட காண்டம் யூஸ் பண்ணாம தானே பண்ணோம். பட் ஓவுலேஷன் பீரியட்ல பண்ணிருக்கணும். நம்ம ஒரு வாரம் லேட்டா தான்டா பண்ணோம். பட் சான்ஸ் இருக்குல்ல. கேன் வி சேஞ்ச் த டாபிக் ப்ளீஸ்? ஓகே ஓகே கூல். என்னாச்சுடா? ஒன்னும் இல்ல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. ஹே பிரதர். சொல்லுங்க மேடம். என் ஹஸ்பண்ட் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு, இன்னும் வரல. கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? பிளாக் பேண்ட் ப்ளூ ஷர்ட். என்ன? ஓகே மேடம். சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்ட் எங்க? பாத்ரூம்ல கையை கட் பண்ண கேஸோட ஒய்ஃபா நீங்க? உள்ளதான் இருக்கு. ரத்தம் மொத்தம் பாத்ரூம்லயே போயிடுச்சு. பாடி மட்டும் தான் வந்துச்சு. அவர் எங்க இருக்காரு? 2ஆம் நம்பர் வார்டுல. எங்கம்மா போற? அம்மா சொல்றத கேளுமா. ஏமா சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. மிஸ்ஸஸ் மாதவன், உங்க நேம்?
ஆரபி மாதவன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு மேடம்? 10 மாசம். 10 மாசமா? ஆமா. ஓ ஐ see. உங்க ஹஸ்பண்டுக்கு கடன் தொல்லை, தீர்க்க முடியாத நோய், இல்ல மன உளைச்சல் இப்படி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். குடிப்பழக்கம், ட்ரக்ஸ்? நிச்சயமா இல்ல சார். ஹீஸ் a teetotaler. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் அப்படி பண்ற ஆள் இல்ல சார். ஆனா எதுக்காக அப்படி பண்ணார்னு தெரியல. உங்க 2 பேருக்குள்ள வேற எதுவும் பிரச்சனையா? நத்திங் சார். நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். உங்க ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? கார்ல. கார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. என்கொயரி முடிஞ்சதும் நீங்க காரை வாங்கிக்கோங்க. யோ பேக குடியா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. மிஸ்ஸஸ் மாதவன், ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் நவ். அண்ட் என்கொயரிக்கு கூப்பிடுவோம். நீங்க ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும். வாங்க போலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா இந்த அடிச்ச வயதுக்கு புள்ள என்னமா ஆகுது? என்ன சொல்றீங்க? நீ 1 மாசம் கன்சீவா இருக்கம்மா. வலிக்குதுமா, தூக்கிக்கோங்க. இதை புடிச்சுக்கோ. என்ன மேடம், போன வருஷம் குழந்தை குழந்தை பணம் வாங்கினீங்க, எப்ப தர போறீங்க? இன்னும் 10 டேஸ்க்குள்ள உங்க பணத்தை கொடுத்துருவேன் சார். இதேதான் மேடம் 1 வருஷமா சொல்லுங்க, எப்ப தர போறீங்க? இந்த முறை கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். என்ன மேடம், புதுசா பிசினஸ் ஏதாவது பண்ண போறீங்களா? சார் 10 டேஸ்க்குள்ள உங்க பணம் வரும். இப்போ கிளம்புங்க. சொன்ன தேதியில பணம் வரலனா நான் வசூல் பண்ற டிசைனே வேற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். ஃபீஸ் கட்டணுமா? லாஸ்ட் டேட் எப்பமா? இன்னும் 2 டேஸ் இருக்குமா. விடு பாத்துக்கலாம். சரியா? தேங்க்ஸ்மா. யார் வேணும்? நீங்க லேட் மாதவனோட வைஃப் ஆரபி தானே? என் பேர் எப்படி உங்களுக்கு?
என் பேரு காசிநாதன், நடராஜன் சாரோட வக்கீல். ஓ அப்படியா, உள்ள வாங்க. ம். இருங்க, தண்ணி கொண்டு வரேன். ம். நடராஜன் மாமா இப்போ எப்படி இருக்காரு சார்? சாரி மேடம். போன வாரம் காசிக்கு போற வழியில கார் ஆக்சிடென்ட் மேடம். அதுல நடராஜன் சார் தவறிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. யார் மேடம் இருக்கா? அவருக்கு இருந்த ஒரே சொந்தம் மாதவன் மட்டும்தான். அவரும் ஐ எம் சாரி. பரவாயில்ல சார். அவரோட இறுதி சடங்கெல்லாம் யார் பண்ணது? நான் தான் மேடம். யூபி போய் பாடியை வாங்கி இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணேன். அந்த நேரத்துல உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் முடியல. உங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே 5 நாள் ஆச்சு. அவருக்கு ரத்த சொந்தம்னு மிஞ்சினது உங்க பொண்ணு மட்டும்தான். அதனாலதான் தன்னோட எல்லா சொத்தையும் பேத்திக்கே கொடுத்திருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? மாதவன் இறந்த பிறகு உங்க வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருமா. அவருக்கு வந்த பிஎஃப் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜவ்வாது மலையில அவருக்கு சொந்தமான லேண்டையும் சேல்ஸ் பண்ணிட்டு அந்த பணத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் உரிமையாளர் நீங்க தான், நீங்க மட்டும்தான். எவ்வளவு அமௌண்ட் சார்? 60 lakhs மேடம். அப்புறம் கடைசியா கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் விக்கல மேடம். அதுக்கு காரணம் மாதவனோட அப்பா அம்மா வாழ்ந்தது, மாதவன் பிறந்தது எல்லாமே அந்த வீட்ல தான். அந்த வீட்டையும் உங்க பேர்ல மாத்திட்டாரு. பட் ஒரு கண்டிஷனோட. என்ன கண்டிஷன் சார்? குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் அந்த வீட்டை விற்கவோ வாடகைக்கு விடவோ கூடாது. உங்களுக்கு வசிக்க மட்டும்தான் உரிமை உண்டு. உங்களுக்கு ஓகேனா கெஸ்ட் ஹவுஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சார். ரேஷன் கார்டு, உங்க ஓட்டர் ஐடி, உங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் புக், பாஸ்போர்ட், பேன் கார்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் வேணும். ஒரு நிமிஷம் சார், பேங்க் டீடைல்ஸ் கொண்டு வரேன். ம். இந்தாங்க சார். இங்க போடுங்க. ஆ, ஓகே. ஓகே சார். ம். ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம். இன்னும் 2 daysல கிரெடிட் ஆயிடும். நான் கிளம்புறேன் மேடம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். Love you, மாதவா. எனக்கு தெரியும் மேடம், நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்கன்னு. அன்னைக்கு ஒரு பாத்திக்கு அமௌண்ட் கொடுக்கணுமாச்சு, தரலன்னு வல்கரா பேசிட்டேன் மேடம். அதான் மேடம் அப்படி பேசிட்டேன். மனசுல எதை வச்சுக்காதீங்க மேடம். எப்போ எந்த நேரத்துல பணம் வேணும்னாலும் இந்த ஆல்பர்ட் வருவா மேடம். அம்மா நம்ம எங்கம்மா போறோம்? நம்ம சூப்பரான ஹில்ஸ் ஏரியாக்கு போக போறோமே. அப்ப ஸ்கூலுக்கு? நீ அங்கே படிக்கலாம். ஐ ஜாலி, எனக்கு ஹில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். போலாமா? அதை எடுத்துக்கோ. ஹலோ, மாப்பிள்ள உனக்கு ரொம்ப நல்ல வழி காமிச்சிருக்காருமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ உடம்ப பாத்துக்கோ. என்ன, நான் உனக்கு அங்க போயிட்டு கால் பண்றேன். நீயும் எங்க கூட வந்துருமா? சரிம்மா. பாய்மா.
எவ்வளோண்ணா? 4700 மேடம். பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். இந்தாங்கம்மா. மேகா ஐ பாத்துக்கோ. சூப்பரா இருக்கே. ஏன் மாதவன் இந்த வீட்டை பத்தி எதுவுமே சொல்லல? ஏமா ஆஃப் பண்ணிட்ட? பாட்டு நல்லா தானே இருந்தது. இந்த பாட்டு வேணாமா? ஏமா? வேணாமா? யாரு? ஹலோ, நான் மோகனா. ஹாய். இது என் ஹஸ்பண்ட் கல்யாண். வணக்கம். யாரை தேடுறீங்க? நட்ராஜ் அங்கிள். 2 வீக்ஸா அங்கிளை பார்க்கவே முடியல. இன்னைக்கு ஆள் நடமாட்டம் இருக்கவே. இறந்துட்டாரா? அங்கிள் எங்க கிட்ட ரொம்ப அன்பா பழகுவாரு. எங்க 2 ஃபேமிலிக்கும் ப்ராப்ளம். அவர் தான் எங்களுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகரா இருந்தாரு. எங்களால நம்பவே முடியல. கூல், அழாதம்மா. நீங்க அங்கிளுக்கு சொந்தமா? இவங்க தான் அரபி. நீங்க தான் அரபியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கிள் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காருப்பா. அவரோட வளர்ப்பு பையனை உங்களுக்கு கட்டி வச்சு உங்க லைஃபே வீணாக்கிட்டேன்னு அடிக்கடி வருத்தப்படுவாரு. அது என்னோட தலையெழுத்து, விடுங்க. அவர் என்ன பண்ணுவார்? இனி இங்க தான் இருக்க போறீங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, என்ன இப்படி கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனக்கு ஒரு வாடகை ஸ்கூட்டி வேணும். இங்க எனக்கு கிடைச்ச முதல் சொந்தம் நீங்க தான். உங்களை தவிர வேற யாரும் தெரியாது. டோன்ட் வரி சிஸ்டர், இவளோட ஸ்கூட்டி சும்மா தான் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. ஆமால அரபி, நான் வீட்டுக்கு போய் ஸ்கூட்டியை கொடுத்து அனுப்புறேன். உங்க கார்டு கொடுங்க. இந்தாங்க, வச்சுக்கோங்க. எப்ப என்ன வேணாலும் கால் பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் வேணாம்ப்பா. ஓகே?
தேங்க்யூ. பில் கொடுங்க. உங்க பில் பே பண்ணியாச்சு மேடம். யாரு? பிளாக் பேண்ட் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தார் மேடம். இப்பதான் பே பண்ணிட்டு போறாரு. தேங்க்யூ மேடம். யாரது? ஹாய் பொண்டாட்டி, என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. போலாமா? பொறுக்கி விடிய கால 5 o'clock தான் என்ன தூங்கவே விட்ட. இதுல நீ மனுஷனா இல்ல அவதாராடா? மனிதன் பாதி மிருகம் பாதி. டே, இன்னும் ஒரு ஸ்டெப் கிட்ட வந்த கட் பண்ணிடுவேன். என்னடி இப்படிலாம் பண்ற? போடா. இன்னும் few days ட்ரீம்ல தான் எல்லாம். கிட்ட வரக்கூடாது. போடி, உன்னை டீம்ல பாத்துக்கிறேன். இதோ வரேன் தலைவா. ஐயோ சிஸ்டர், நீங்களா? சாரி சிஸ்டர், பால்காரன் நினைச்சேன். உள்ள வாங்க. இட்ஸ் ஓகே ப்ரோ, நான் வெளியே இருக்கேன். மோகனா பார்க்கலான்னு வந்தேன். 1 minute. மோகனா வரேன். ஹாய், வாங்க அரபி. ஹாய். டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மோகனா. சர்ப்ரைஸா இருக்கு, காலையில வந்திருக்கீங்க. அரபி, ஏன் இப்படி பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? இங்க ஏதாவது திருடங்க நடமாட்டம் இருக்கா மோகனா? ஏன், என்னாச்சு? அரபி, நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, பட் சொல்ல மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அரபி, உங்களுக்கு பேய் ஆவி மேல நம்பிக்கை இருக்கா? நேத்து நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்த்தா எனக்கு பதில் தெரியல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எப்பயாவது கார்டன்ல சலங்க சத்தம் கேட்கும். சில நாள் கழிச்சு பார்த்தா வெள்ளை புடவை கட்டிட்டு ஒரு ரூம் திடீர்னு அடும், அப்புறம் காணாம போயிடும். அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். இவர்கிட்ட சொன்னா இல்யூஷன் தட்டி கழிச்சிடுவாரு. ஐ திங்க் இந்த ஏரியால பிளாக் எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சியா? பிளாக் எனர்ஜி, ஆவி, ஆரா, அப்படி இப்படின்னு உன்னோட மூட நம்பிக்கை அவங்க மேல திணிக்காத மோகனா, ப்ளீஸ். உங்களுக்கு என்ன தெரியும்? அரபி பார்த்தது நீங்க பார்த்திருந்தா இப்படி பேச மாட்டீங்க. சிஸ்டர்,
ஐ திங்க் சம்ஒன் வாஸ் ட்ரைங் டு ட்ரெஸ்பாஸ் யுவர் ஹோம். இதெல்லாம் திருட்டு பசங்க பண்ற வேலைங்க. நீங்க ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் லீகல்னு தோணும். நிம்மதியா இருக்கலாம் தான் இங்க வந்தேன் பிரதர். ஸ்டேஷன்லாம் வேண்டாம். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெட்டர்னு தோணுது. விடுங்க பிரதர், பாத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனா எந்த யூஸும் இல்லப்பா. நீங்க வீட்டுக்கு போங்க. இவர் ஆபீஸ் போனதும் நான் வீட்டுக்கு வந்து டீடைலா பேசுறேன். சரி மோகனா, கண்டிப்பா வாங்க. ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். ஏய், ஏதாவது சாப்பிட்டு போலாம்ப்பா. இல்ல இல்ல வேண்டாம், இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடு. ஓகே. உள்ள வரலாமா? வாங்கப்பா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? தேங்க்ஸ் பா. வாங்க உட்காருங்க. சாரி அரபி, அவர் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்ல. சே, தப்பாலாம் எதுவும் நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இது மேல நம்பிக்கை இல்லதான். அப்படி சொல்ல முடியாதுப்பா. நடராஜ் அங்கிள் கூட இந்த வீட்டுல ஏதோ அமானுஷ சக்தி இருக்கிறதா சொல்லுவாரு. அதனாலதான் அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மோகனா. நேத்து ஏதோ குருட்டு தைரியத்துல போயிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா மேகாவோட நிலைமை. சேச்சா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. உள்ள யார் சிரிக்கிறாங்க? மேகா இருக்காப்பா. வாங்க போலாம். ஹாய் மேகா குட்டி, என்ன பண்றீங்க? டிராயிங் பண்றேன் ஆன்ட்டி. சோ கியூட். யார் கத்து கொடுத்தா? அம்மாவா? அப்ப யாரு? நீங்களே கத்துக்கிட்டீங்களா? இல்ல, வேற யாரு? அப்பா. என்ன மேகா சொல்ற? அப்பா கத்து கொடுத்தாரா? அப்பாவை பாத்தியா? எப்போ? இங்கதான் இருந்தாரு, இப்பதான் வெளிய போனாரு. ஏய் அரபி, அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னாராமா? இல்லம்மா. என்னாச்சுப்பா? மழையிலே நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோகனா. மேகா ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. நேத்து பார்த்தது அவங்க அப்பாவியா இல்ல வேற யாராவதா? ஒருவேளை நீ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். என்னோட லைஃப்லயும் இது போல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன சொல்ற மோகனா? இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். எங்க அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் திருப்பதி கிளம்பி போனாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் இருந்ததால நான் போகல. என் பெரியம்மா தான் எனக்கு துணையா இருந்தாங்க. படிச்சிட்டு இருந்தனா அப்படியே தூங்கிட்டேன். அப்போ அப்பா என் பக்கத்துல வந்து, மா நீ நல்லா படிக்கணும், அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னாரு. எனக்கு டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. பக்கத்துல பார்த்தா அப்பா இல்ல. இது நடந்து 1/2 hour கழிச்சு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. 1 hourக்கு முன்னாடி அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ இங்க இருக்கிறது மேகா அப்பாவோட ஆத்மாவா இருக்குமா? சான்ஸ் இருக்கும்னு சொல்றப்பா. இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரியான விஷயத்துல எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க தான் நமக்கு உதவவே முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அரபி வா வா, இப்ப கீழே போலாம். எஸ் அரபி, ஆவி மகாராஜா கான்டாக்ட் கிடைச்சிருக்கு.
வெயிட், நான் அவருக்கு கால் பண்றேன். ஹலோ, அரபி, டோன்ட் வரி. அவர் இங்க நாளைக்கு வராராம். நம்ம ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். உங்களுக்கு பயமா இருந்தா எங்க வீட்டுக்கு வாங்க. சேச்சே, பயம்லாம் எதுவும் இல்லப்பா, பரவாயில்ல. சரி, டேக் கேர், பாய். அப்பா இப்பதான் வெளியே போனாரு. மேகா குட்டி, அம்மா உங்ககிட்ட ஒன்னு கேப்பனா, நீங்க சொல்வீங்களா? ஓகே. நிஜமா அப்பாவை பாத்தியா? ஆமாமா. அப்பா எப்படி இருந்தாரு? அப்பா பிளாக் பேண்ட், ப்ளூ ஷர்ட், கண்ணாடி போட்டுட்டு இருந்தாரு. என்னம்மா ஆச்சு? வேற ஏதாவது அப்பா சொன்னாரா? இல்லம்மா, உங்களையும் ஆன்ட்டியும் பார்த்துட்டு வெளில போயிட்டாரு. மாதவன் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் பிளாக் பேண்ட் ப்ளூ ஷர்ட் தான். மேகா எப்படி கரெக்டா சொல்றா? அப்படின்னா மாதவன் ஆவியா இங்க இருக்காரா? நேத்து நான் வீடு கிளீன் பண்ணும்போது இங்க சிகரெட் துண்டு இல்லை. அப்போ இது எப்படி இங்க? ஒருவேளை நேத்து வந்து அந்த உருவம் யூஸ் பண்ணதா? அப்போ நான் பார்த்தது மனுஷனா? அவன் எதுக்கு என்ன பயமுறுத்தணும்? மாதவா, மாதவா,
தப்பு பண்ணிட்டோம். இங்க வந்திருக்க கூடாது. எவ்வளவு நேரம் தான் படம் வரைஞ்சுக்கிட்டே கொஞ்சம் விளையாடலாமே. இப்ப விளையாடுற மூடு இல்ல மேகா. ஒண்ணு இல்லம்மா, வேற யார? அப்பாவ. மேகா, பிராமிஸ் மாமா பின்னாடி தான் இருக்காரு. உங்க அப்பா பின்னாடி தான் இருக்காருன்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றியா? ஓகே. உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாரு? உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாரு? கேட்டு சொல்லு. அம்மா கிட்ட போய்லாம் சொல்றியா? அப்பாவா? அப்பா என்ன எப்படி போய் சொல்ற? பிராங்க் வீடியோ பார்த்து கெட்டு போயிட்டியா நீ? அம்மா கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சொல்லு, பதில் சொல்லு. பர்பி. என்ன சொல்ற மேகா? பர்பி. பவுன பர்பின்னு தான் கூப்பிடுவாராம். சாரிடா, தெரியாம அடிச்சிட்டேன். வலிக்குதா? இப்ப இல்லம்மா. அம்மா உனக்கு கேக் வாங்கிட்டு வரேன்டா. அண்ணா, 1/2 கிலோ கேக் பார்சல் பண்ணுங்க. சரிங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சிஸ்டர், 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 எந்திரிங்க. என்னாச்சு? நீங்க எப்படி இங்க? நான் டெய்லி வீட்டுக்கு போற வழிங்க இது. உங்களை பார்த்தேன், ரொம்ப ஃபாஸ்டா போனீங்க. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். என்னாச்சு? என்ன யாரோ கடத்த ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாட்? உங்களை எது கடத்தணும்? பணம் சொல்லுங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் இருக்கு. வந்தவன் கடத்தவும் இல்ல, திருடவும் இல்ல. அப்போ உன்னோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஓகே சிஸ்டர், கிளம்புங்க. போலீஸ் ஸ்டேஷன் போலாம். எங்க வேலை செய்ய நீங்க எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? அக்யூஸ்ட் கிடைச்ச உடனே நானே கால் பண்றேன் சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு பிங்கர் பிரிண்டோ எவிடன்ஸோ கிடையாது. சும்மா கண்டுபிடிச்சு கொடுக்கன்னு சொன்னா என்ன வெத்தலையில வைபோட்டா கண்டுபிடிக்க முடியும்? வைங்க சார் போனேன். அக்யூஸ்ட் கிடைச்சது நானே உங்களுக்கு கால் பண்றேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்கிறாரு. வர 10 நிமிஷம் ஆகும். எஸ்ஐ வருவாரு. அவரை பாக்குறீங்களா? என்ன சார், கம்ப்ளைண்ட் தானே தரணும்? இன்ஸ்பெக்டர்லாம் அக்யூஸ்ட் பிடிக்க மாட்டாங்க சார். நாங்க தான் பிடிக்கணும். எங்க கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுங்க. சாரி சார், நான் அந்த மீனிங்ல சொல்ல. புது எஸ்ஐ வர்றாரு, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார்.
எனக்கு தெரிஞ்சு இந்த சரி, கருப்பு கொஞ்சம் உருவமா wait இருக்கும்னு பண்ணி நினைக்கிறேன். அவன் தான் பண்ணிருப்பான். சிட் டவுன். சொல்லுங்க சார் இவங்க நேம் ஆரவி. என்ன ப்ராப்ளம்? மிஸ் ஆரவி, வந்தவன் யாருன்னு தெரியுமா? ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியல சார். பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தான். கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. யோசிங்க சிஸ்டர், கண்டிப்பா க்ளூ கிடைக்கும். சார் 2 டேஸ்க்கு முன்னாடி எங்க வீட்டு கார்டன்ல ஒரு கருப்புருவம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா டக்குன்னு மறைஞ்சிருச்சு. வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது கூட என் கையில ஒரு சிகரெட் துண்டு கிடைச்சது. காலையில அன்னோன் நம்பர்ல இருந்து என் குழந்தை போட்டோஸ் நிறைய வந்துச்சு. யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச சொத்துக்காக பண்ணிருக்கலாமா ஆரவி? சான்ஸே இல்ல. மாதவனுக்கு உறவுன்னு சொல்லிக்க அவங்க மாமாவை தவிர வேற யாரும் இல்ல. இப்ப அவரும் போயிட்டாரு. எனக்கு உறவுன்னு குழந்தையும் அம்மா மட்டும்தான். அந்த அன்னோன் நம்பரை கொஞ்சம் இதுல எழுதுங்க. சரி. வீட்ல சிசிடிவி இருக்கா? இல்ல சார். பக்கத்து வீட்ல, அதுக்கு பக்கத்து வீட்ல? சார் இவங்களோட பக்கத்து வீடு நாங்க தான் சார். எங்க 2 வீடு தான், மத்த எல்லாம் காடு தான் சார். சிசிடிவிய முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். போயிட்டு வாங்க. போலாம். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். சம்பத், அவன் யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிங்க ப்ளீஸ். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னங்க இது, சின்ன குழந்தை மாதிரி. நீங்க கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போங்க. ம். மச்சான், இன்னும் ஒரு பீர் வேணும். கடுப்பேத்தத மச்சான், சத்தியமா காசு இல்ல. ஓ அப்படியா? சரி மச்சான், பாத்துக்கலாம். பழசெல்லாம் மறந்துட்டல. சாமி வாங்கி தரேன் சரியா? மச்சான் ஒரு பீரை வாங்கி தந்துட்டு 1 வருஷமா சொல்லி காட்டுறான் மச்சான். மச்சான் வாங்கி கொடுத்துறா. புலிக்கு போன போடு. நம்பர் இருக்கா? குடு குடு குடு. நம்பர் கூட தெரியாதா? 9080402030. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ராங் பீர். ஹலோ, யார் நீங்க? வருங்கால காவல்துறை அதிகாரி சம்பத். மிஸ்டர் காவல்துறை, அறிமுகம் இல்லாத லேடிஸ் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? யார் நீங்க? நம்ம யாரா? இது புலியோட நம்பர் தானே ஜி? ராங் நம்பர் சார். ராங் நம்பரா? ஐயோ சாரி ஜி. பேசிக்கலி நான் குட் பாய். எஸ்ஐ போஸ்டிங் அப்ளை பண்ணா அதான் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பார்ட்டி. ஓ அப்படியா சார்? அப்ளிகேஷன் போட்டதுக்கே ராங் நம்பர்ல பீர் கேக்குறீங்க. அப்ப ஜாப் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஐயோ சாரி ஜி. மிஸ்டர் காவல்துறை, நீங்க தப்பா நினைக்கலாம் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. போதை அழிவுக்கு பாதை. ஆல் தி பெஸ்ட். போதை அழிவுக்கு பாதை. போதை அழிவுக்கு பாதை. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா?
மனிதன் தானா போதை அழிவுக்கு பாதை, போதை அழிவுக்கு பாதை. ஒரே வார்த்தையில என்ன திருத்திட்டா. போதை அழிவுக்கு பாதை. என்ன மச்சான் பீர் கிடைக்கிறதுனால லூஸ் ஆயிட்டானா? போதை அழிவுக்கு பாதை எப்படி மச்சி இருக்கு? எங்க அப்பனுக்கு அவங்க அப்பே சொன்ன டயலாக் அதே விட்டு என்கிட்ட போடுறான். போதை அழிவுக்கு பாதை எப்படி இருக்கு? பேட் பாய். சரக்கு அடிக்கிறது எவ்வளவு கேவலம் தெரியுமா? எங்கேயாச்சும் ஒரிஜினல் சரக்கு அடிச்சு வந்துட்டானா? ஹாய். ஹாய். ஹாய் ஜி. யார் நீங்க? நான் தாங்க நேத்து போதை அழிவுக்கு பாதை சம்பத். ஓ, நீங்க தான் அந்த போலீஸ் அதிகாரியா? என்ன சார் போதை இன்னும் தெரியலையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கப்புறம் பீரே அடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, சரக்கு அடிக்க போறீங்களா? ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்ல. நேத்துல இருந்து ட்ரிங்க்ஸ் சொன்னாலே வாந்தி வாந்தியா வருது. இப்ப பாத்தீங்களா நான் சொல்லும் போது எனக்கே வாமிட்டா வருது. நம்பிட்டேன். சத்தியமாங்க இதுக்கப்புறம் சரக்கே அடிக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். காதல் சொல்ல வந்திருக்கேன் காத குடுடி உன் பஞ்சு கையில பட்டாசு நான் பார்த்து வெடிடி கொத்தமல்லி பூவே நீயும் கொஞ்சம் சிரிடி உன் நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்ட நெஞ்ச திருடி பத்தி குச்சினா வத்தி குச்சி நீ புத்தி முழுக்க ஒன்ன வச்சு பத்த வச்ச தீ காதல் சொல்ல வந்திருக்கேன் காத குடுடி உன் பஞ்சு கையில பட்டாசு நான் பார்த்து வெடிடி கொத்தமல்லி பூவே நீயும் கொஞ்சம் சிரிடி ஓ நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்ட நெஞ்ச திருடி தப்பா ஒரு நம்பர் போட்டேன் மப்பேறி போய் நீ புத்தி சொல்லி மொத்தமாவே மாத்திட்ட தாயி இப்போவும் பேர் சொன்னா கூட இனிக்குமே வாயி நீ உப்பு போட்டு ஊற வச்ச எலுமிச்சங்காய் கண்ணுக்குள்ள கத்தி வச்சு என் மேல நீ வீச இன்னும் கொஞ்சம் கூடுதடி உன் மேல ஆசை காதல் சொல்ல வந்திருக்கேன் காத குடுடி உன் பஞ்சு கையில பட்டாசு நான் பார்த்து வெடிடி கொத்தமல்லி பூவே நீயும் கொஞ்சம் சிரிடி உன் நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்ட நெஞ்ச திருடி உசுருக்குள்ள நீ நுழைஞ்சு வருஷமுனாச்சு உன் முடிவுக்காக காத்திருந்து முதுகு கூணாச்சு விசிறி காத்த வீசுதடி தினம் என் மூச்சு பிடியும் வரைக்கும் ஒன்ன நினைச்சு உறக்கமும் போச்சு தூத்துக்குடி முத்தே என்ன பார்த்தா என்ன குத்தம் சத்துக்குடி சாரே நீ தா ஒரு முத்தம் காதல் சொல்ல வந்திருக்கேன் காத குடுடி உன் பஞ்சு கையில பட்டாசு நான் பார்த்து வெடிடி கொத்தமல்லி பூவே நீயும் கொஞ்சம் சிரிடி ஓ நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்ட நெஞ்ச திருடி பொத்தி குச்சினா ஒத்தி குச்சி நீ புத்தி முழுக்க ஒன்ன வச்சு பத்த வச்ச தீ
ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உங்ககிட்ட போய் தர்மா கேட்டேன் பாரு. ஹாய். இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீங்க உங்க ட்ரைனிங்க பாருங்க. உங்களுக்கு பேய் ஆவி இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? குழந்தை எங்கம்மா? தூங்குறா. உங்களுக்கு ஆவி நம்பிக்கை தெரியல. மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்புறீங்களா? மனம் அறிவு இரண்டும் மனித மூளையோட 2 பரிமாணங்கள். அறிவுங்கிறது நம்மால சுலபமா கட்டுப்படுத்த முடிஞ்ச மூளையோட பரிமாணம். ஆனா மனசு அப்படி இல்லை. மனசால நினைச்ச இடத்துக்கு உடனே போக முடியும். அறிவுக்கு எல்லை இருக்கு, ஆனா மனசுக்கு எல்லை இல்லை. சயின்ஸால உணர முடியாத பல விஷயங்களை மனசால உணர முடியும். மனசோட சக்தியை புரிஞ்சவங்களை நம் முன்னோர்கள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. என் புருஷன் ஆவியா இருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமா, ஆனா இல்ல. நாங்க ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இவங்களோட மொபைலுக்கு நீங்க ஒரு போட்டோ சென்ட் பண்றீங்க. அது எப்படி சில நொடிகள்ல இவங்க மொபைலுக்கு போகுது? ரேடியோ ஆக்டிவ் வேவ் மூலமா? சரியா சொன்னீங்க. ஆனா கோடிக்கணக்கான மொபைல் நம்பர் இருக்கும்போது கரெக்டா உங்களோட மொபைலுக்கு மட்டும் எப்படி இவங்க அனுப்புற போட்டோ வருது? ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி அவங்க செல்போனுக்கு இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம மனமும் அது போலதான் ஒரு ஃப்ரீக்வன்சி எண்ணங்களை வெளிப்படுத்துது. யாரோட ஃப்ரீக்வன்சி அதுக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களால மட்டும்தான் உள்வாங்க முடியும். நம்ம நெருக்கமானவருக்கு ஒரு ஆபத்துனா அது நம்ம கனவா வர்றது இல்லையா? அது போலதான் உங்க கணவரோட எண்ணங்கள் இந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கு. அது உங்க பொண்ணோட ஃப்ரீக்வன்சிக்கு மட்டுமே மேட்ச் ஆகுது. ரொம்ப குழப்பமா இருக்கு சார். இது எனக்கு புரியவே 10 வருஷம் ஆச்சு. என் புருஷனோட எண்ணங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? நிறைய வழி இருக்கு. இல்ல. இது என்ன தெரியுமா? இல்ல, தெரியாது. இதோட நேம் ஓஜோ போட். உங்க கணவரோட பேச இது நமக்கு உதவியா இருக்கும். இத வச்சு என் புருஷன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? சான்ஸ் இருக்கு. அந்த ஆன்மா விரும்பினால் அதுக்கு நம்ம மனம் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க வலது கைய இதுல வைங்க.
இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். வாங்க, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். பயமா இருக்கு. அங்கன்னு சொல்றேன்ல. உடம்பெல்லாம் நடுங்குது. பயப்படாதீங்க. வாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தனியா வா. சீக்கிரமா வாங்க. மோகனா, நீங்க நான் போங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. முடிஞ்ச வரை எஸ்ஆர் நோ கேள்வியா கேளுங்க. ஏன்டா என்ன விட்டுட்டு போன? ஆரபி, உணர்ச்சி வசப்படாதீங்க. வேற ஏதாவது கேளுங்க. நான் இந்த வீட்ல இருக்கலாமா? என் உயிருக்கு ஆபத்தா? மேகா உயிருக்கு ஆபத்தா? ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நம்ம பொண்ணு உயிருக்கு ஆபத்தா? நான் திருவண்ணாமலை போயிட்டு ஆபத்து போயிடுமா? காமாட்சி, என் குழந்தைய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஏதாவது வழி சொல்லுங்க. Six. Three. 7. 3. 0. இது என்ன நம்பர்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன கோட் நம்பரா? சொல்லுங்க மாதவன், நம்ம குழந்தைய காப்பாத்தணும். ஆரபி, பொறுமையா இருங்க. ஆன்மாக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாம கூட இருக்கலாம். யாரால மேகா ஆபத்து? அப்படின்னா இந்த தெரியாத ஊர்ல எழுத்தையும் நம்பரையும் வச்சு எப்படி கண்டுபிடிப்பேன்? மேகாவை காப்பாத்தணும். யாருன்னு சொல்லுங்க. அவன் யாரு? சொந்தக்காரனா? எனக்கு தெரிஞ்சவனா? உங்களுக்கு தெரிஞ்சவனா? இல்ல அந்த லாயரா? ஒரு நல்ல புருஷனா தான் இருக்க முடியல, ஒரு நல்ல அப்பாவாவது இருங்க. Goodbye. டிகிரி ஃபீவர். எத்தனை தடவை சொல்றது அதெல்லாம் வேண்டான்னு? எங்க நான் சொல்றதை கேக்குற? அவங்கள திட்டாதீங்க பிரதர், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஓஜோ போர்டு, சியான் செஸ், கோஸ்ட் ஐடி இதெல்லாம் மூட நம்பிக்கை சிஸ்டர். காசு புடுங்குறவங்க பண்ற சில டர்ட்டி ட்ரிக்ஸ். படிச்ச நீங்களே இப்படி பண்ண எப்படி? ஃபியூ டேஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கும் இதுல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் நம்பிக்கை வருது. நீங்களுமா இப்படி? இட்ஸ் ஓகே. எஸ்ஐ கால் பண்ணாரா? காலையில கால் பண்ணாரு. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ சென்ட் பண்ண நம்பர் ஒரு பர்னர் நம்பரா? நினைச்சேன். அப்புறம் வீட்ல சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண சொன்னாரு. ஐ திங்க் தட்ஸ் a good idea. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த முறை அவன் வரவும் சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பான் உங்களுக்கு. நைஸ் பிரதர், இன்னைக்கே வர சொல்லுங்க. கண்டிப்பா வர சொல்றேன் சிஸ்டர். ஓகே. சாரி மோகனா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்னோட தப்பு ஒன்றும் இல்லை. கில்ட்டியா ஃபீல் பண்ணாதப்பா. கூல்.
ஓகே பாய். பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா என்னத்தை கண்டுபிடிச்சி என்ன பிடிச்சி. ஏப்பா இந்த சிகரெட் நீ விக்கிறியாப்பா? சார் இல்ல சார். பயப்படாதப்பா, கேஸ் எல்லாம் எழுத மாட்டோம் சார். நான் விக்கிறது இல்ல சார். உனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லு. இங்க பாருங்க, நீங்க இந்த சிகரெட் விக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ண நாங்க வரல. நீங்க சொல்ற சின்ன விஷயம் கூட ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தும். சோ சொல்லுங்க. சார் அது போதை சிகரெட் மாதிரி இருக்கும் சார். இந்த மாவா போட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் சார். அடிச்சா 10-20 நிமிஷத்துக்கு மண்டையில எதுவும் தோணாது சார். இதை யாரெல்லாம் வாங்குவாங்க சார்? இத நிறைய வெள்ளைக்காரங்க வந்து வாங்குறாங்க. அப்புறம் லோக்கல்ல பிசினஸ் பண்றவங்க வந்து வாங்குவாங்க சார். அவ்வளவுதான் சார். இது வந்து ரீசெண்டா வாங்கின கஸ்டமர் யாரையா ஞாபகம் இருக்கா? அவங்க ஏதாவது வித்தியாசமா இருந்தாங்களா இல்ல இதை யாரா ரெகுலரா வாங்குவாங்களா? டூரிஸ்டுக்கு வர்றவங்க வந்து வாங்குவாங்க சார். மத்தபடி இதை யாரும் ரெகுலரா வாங்குறது இல்ல சார். போன வாரம் ஒரு குப்பை பொறுக்கிற பையன் வந்தான் சார். 10 பாக்கெட் வாங்கிட்டு போனான் சார். யாருக்குடான்னு கேட்டேன். தூரத்துல ஒருத்தரை கைய காட்டினா சார். அவ்வளவுதான் சார். அந்த பையன் யார கை காட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா மூஞ்சி தெரியல சார். அவரு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கருப்பு கலர்ல பேண்ட் சட்டை, அதே கலர்ல தொப்பி சார். சார் சார் வாங்கண்ணே. மேகா, 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 மேகா. ஏய், இங்க என்ன பண்ற? இல்லம்மா, இல்ல டாய் பொம்மை இருக்கு, எடுக்க போறேன். அது ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்குதுடா. அதுல எதுவும் இல்ல, வெளியே வா. இதுல தானம்மா இருக்கு, எனக்கு தெரியும். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனேடா.
யாருங்க இது? மேகாவோட அப்பா. நீயாடா இப்படி பண்ண? பாவி, படுபாவி. உன் கூடலாம் குழந்தைய பெத்துக்கிட்டேன்னு நினைச்சாலே ச்சே, அருவருப்பா இருக்கு. நடந்தது எதுவும் அம்மாக்கு தெரிய வேணாம். ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க இங்க நடந்தது சொன்னா நிச்சயமா தாங்க மாட்டாங்க. அம்மா நான் கியூர் ஆயிட்டேன். சாரிடா செல்லம், அம்மா அடிச்சது வலிக்குதா? இல்லம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா. அம்மா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், 2 பேரும் வெளியில போலாம், சரியா? சரி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. ஓ அப்படியா? எங்க வீட்ல தான். கண்டிப்பா வந்துடுறேன். மோகனா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். அவசியம் வந்துடுறேன். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு தான். வாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் மேகக்குட்டி. ஹாய் அங்கிள். மோகனா எப்படி இருக்காங்க? நேத்து தான் ஹாஸ்பிடல் கூட்டி போயிட்டு வந்தேன். சரி. நைட் நல்லா தூங்குனா, இப்ப பரவாயில்ல. இன்னைக்கு எங்க வெட்டிங் டே. சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வரணும் சிஸ்டர். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப செலக்டிவா தான் இன்வைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு தான் போனேன், வீடு பூட்டி இருந்துச்சு. சாரி, ஹோட்டலுக்கு வந்துட்டேன். அதான் பார்ட்டி எப்போ வச்சிருக்கீங்க? ஈவினிங் 6 o'clock சிஸ்டர். நீங்களும் மேகக்குட்டியும் அவசியம் வரணும். கண்டிப்பா, நான் இல்லாமையா? இவர் நடராஜன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் சிஸ்டர். நிறைய தடவை வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. டைம் ஆச்சுங்க, நான் கிளம்புறேன். நீங்களும் மேகக்குட்டியும் அவசியம் வந்துடணும். இல்லைன்னா மோகனா என்ன கடிச்சு வச்சிடுவா. டோன்ட் வரி, உங்களை மோகனா கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன். ஓகே வரேங்க. தேங்க்ஸ். பாய் மேகக்குட்டி. ஹலோ சார், நான் ஆரவி. சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் நேம் மாதவன். சில வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தாரு. லேக் ஏரியா, கண்ணன் இல்லம். உங்களுக்கு அவரை தெரியுமா? எந்த மாதவனா சொல்றீங்க? அவரோட மாமா தான் நடராஜன் சார். ஓ அந்த மாதவனா? ஆமா. சாரி நமச்சிவாயம், 3 மாதவன் இருக்காங்க, அதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓ ஓகே. மாதவன் ஃபேமிலி பத்தி ஏதாவது தெரியுமா? அந்த அளவுக்குலாம் பழக்கம் இல்லைங்க. மன்னிக்கணும் நமச்சிவாயம், வேலை இருக்கு. ஓகே சார். ஹலோ, அரபி பேசுறேன். சொல்லுங்க அரபி. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் இருங்க. இதுதான் நடு ரோட்ல இறக்கி விட்டு போறதா? என்ன சார் இது? அரபி, அரபி வாங்க. நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உங்க மேல லவ் இருந்தது. பட் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. குடும்பமே மூழ்கிற அளவுக்கு கடன், ஒரு ஆணோட இன்கம் இல்லாத ஃபேமிலி, வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டமான நாட்கள். இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களை அவாய்ட் பண்ணேன். கடைசி வரைக்கும் அம்மாவோட இருந்துடலான்னு நினைச்சேன். எங்க போலீஸ் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்காக மாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாதவனுக்காக தான் வாழ்ந்தேன். இப்போ என்னோட குழந்தைக்காக வாழ்றேன். என்னோட லைஃப் இவ்வளோதான். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நேத்து ஏட்டு சார் சொன்னாரு,
நீங்க இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலையாமே. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நான் கொஞ்சம் பேசலாமா? நீங்க என்ன வேணான்னு சொல்ல பிறகு என் மனசை மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல. ஆனா உனக்கு இந்த மொரட்டு சிங்கிள் லைஃபும் செம்மையா தாங்க இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல்லான ஆள் தாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க என்ன லவ் பண்றேன்னு, அப்புறம் என்னங்க அந்த ஃபீலே போதுங்க. நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம், நான் மேகாவை கூட்டிட்டு ஊருக்கே போயிடுறேன். அவ தான் என் சந்தோஷம் எல்லாமே. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நம்புங்க. தேங்க்ஸ். மேகா, அம்மா நீங்க அழகா இருக்கீங்க. மேகா குட்டியும் தான் அழகா இருக்காங்க. போலாமா? வாங்க உட்காருங்க. வாங்க. தேங்க்ஸ். ஹாய் மோகனா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பிரதர். வாவ், செம்ம அழகா இருக்கீங்க. Thank you. நீங்க கூட தான். ஓ மேகா குட்டி, ஆண்டி so cute. இங்க இருக்கிறதுலயே நீங்க மட்டும்தான் அழகு. ஹாய். தேங்க் யூ ஆண்டி. நீங்க போய் விளையாடுங்க. வாங்க. வணக்கம். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? வாங்க போலாம். வாங்க 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 மேல போலாம். வாங்க 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 வாங்க. கலர் பலூன். ஹலோம்மா. எப்படிமா இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நீ கிளம்பி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு ஏதாவது முடியல உனக்கு? சொல்லுடி. எதுக்கு பதட்டம் ஆவற? இதனாலதான் உன்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. கண்டதையும் யோசிக்காத, புரியுதா? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். காலையில இங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோ, சரியா? சரி சரி. சபா, ஒரு வீடியோ கூட கண்டுபிடிக்க முடியல. நாமெல்லாம் என்ன போலீஸ்? என்ன இல்ல, வீடின்னு ஒரு பையன், அவனை கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொன்னேன். போய் 2 டீ சொல்லுங்க. சார் 2 டீ. ஓகே சார். இந்தாங்க சார். சார், இந்த பையன் ஒருத்தன் 5 ரூபா பாக்கி வச்சிருக்கானே. எந்த பையன்பா? அதானே, நீங்க கூட பென்சிலோ பீடியோ ஏதோ சொல்லுங்க பாருங்க. ஓ, அந்த பீடியா? ஆமாண்ணே. என்ன சொன்னீங்க? பீடி உங்களுக்கு தெரியுமா? அந்த பீடி இப்ப எங்க இருப்பான்? இப்பதான் சார் போனா. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம். இந்த பக்கமா? சார் 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 வண்டி வேற தள்ளி தள்ளி வேத்து போகுது. சார் அவங்க பாயம்மா சார் புர்கா போட்டுருந்தாங்க.
உன்கிட்ட என்னடா கேட்டாங்க? ஒண்ணுமே கேட்கலீங்க சார். சிகரெட் வாங்கினு காசு கொடுத்தாங்க சார். வாங்கி வந்து கொடுத்தேன். மீதி பேலன்ஸை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வண்டியில போயிட்டாங்க சார். வேற எதுவும் பேசலையாடா? இல்லைங்க சார். வண்டி நம்பர் நல்லா பாத்தியாடா? சார் வண்டி நம்பர் தெரியலங்க சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஆனா ரெட் கலர் ஸ்கூட்டி சார், அது மட்டும் தெரியும் சார். நல்லா யோசிச்சு சொல்றா. வேற எதுவும் சொல்லியா? வேற எதுவும் தெரியாது சார். ஹலோ. ஹலோ சம்பத். மோகனா வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சுங்க? என்ன ப்ராப்ளமா? அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இங்க ஒருத்தர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியா? அதான் உங்களால வர முடியுமான்னு கேட்டேன். ஓகே 15 மினிட்ஸ் தான் வரேங்க. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. சார் 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 போன் வந்தாலே நடு ரோட்ல விட்டுட்டு விட்டு போயிடாரு. என்ன மனுஷனோ போ. Thank you. Happy anniversary. Thank you, sister. Happy anniversary. Thank you. மேகா ரொம்ப ஜாலியா இருக்காது. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ யாருன்னு சொல்ல போறீங்களா இல்ல காலை கட் பண்ணவா? ஹலோ ஹலோ யார் நீங்க? தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுடு. ஹலோ என்னாச்சு? அரபி என்னாச்சு? மேகாவை காணோம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். வா வா. மேனேஜர் சிவா இங்க தானே இருந்தாரு. அவருக்கு கால் பண்ணுங்க. எங்க? கால் பண்ணுங்க ப்ளீஸ். அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல அவன் இருக்கு. என் குழந்தைய கடத்திருக்கணும். அரபி பயப்படாத, கிடைச்சிருவா. அரபி நில்லுமா. அரபி ஐயோ நில்லு. மேகா மேகா ஐயோ குழந்தை காணுமே. மேகா என்னாச்சுங்க? மேகாவை காணோம். சிவாவை எப்படி தெரியும்? மாதவனோட மாமாக்கு ஃப்ரெண்டுன்னு கல்யாண் சொன்னாரு.
ஆனா சிவா கிட்ட கேட்டப்போ அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லைன்னு மழுப்பினாரு. சந்தேகமா இருந்தது, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்ககிட்ட சிவா நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. ராஜு, உன் மொபைலுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர் உடனே ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் அனுப்பு மச்சான், அர்ஜென்ட். ஓகே. அரபி, அந்த கருப்பு உருவம் இங்க வந்திருக்கு. மேபி அந்த உருவம் தான் மேகாவை கிடைச்சிருக்கணும். அப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சிவா எங்க? அவனோட லொகேஷன் ட்ரேஸ் பண்ண அவன் நம்பர் அனுப்பிச்சாச்சு. இந்த ஃபியூ மினிட்ஸ்ல அவன் லொகேஷன் கிடைச்சிரும். அப்புறம் அந்த கருப்பு உருவம் ஒரு லேடின்னு க்ளூ கிடைச்சிருக்கு. லேடியா? என்ன சொல்றீங்க? ஆமா அரபி. அவங்க எதுக்கு என் குழந்தைய கடத்தணும்? உங்க புருஷனால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். மாதவனால பாதிக்கப்பட்டிருந்தா என் குழந்தைய ஏன் கடத்தணும்? மாதவன இப்ப உயிரோட இல்ல. ஒரு பச்சை புள்ளைய கடத்த அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? காமாட்சி, என் குழந்தைய நீ தான் காப்பாத்தணும். அரபி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. மேகாக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மேகாவோட அட்ரஸ் வேணும். கொஞ்ச நேரத்துல டாக் ஸ்குவாட் வந்துடும், அப்ப தேவைப்படும். கொலகார பாவி, நீ பண்ண கொடுமையாலதான் இன்னைக்கு என் குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் கூட வாழ்ந்தேன்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என் குழந்தைய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. காமாட்சி, என்னாச்சு? மூலிகை செடி அதிகமா இருக்கிறதால மோப்ப நாயால எந்த க்ளூவும் கண்டுபிடிக்க முடியல. சார், சிவா மொபைல்ல இருந்து கோஆர்டினேட்ஸ் ஜிபிஎஸ் மூலமா சிக்னல் கிடைச்சிருக்கு சார். சூப்பருங்க. அரவி, கவலைப்படாதீங்க. மேக தோ கிடைச்சிருவா. சொல்லுங்க, லொகேஷன் எங்க சொன்னாங்க? இங்க இருந்து கரெக்டா நார்த் சைடுல 170 மீட்டர் சார். வாங்க போலாம்.
எனக்கு தெரியும் என் குழந்தை இங்கதான் இருக்கு. என் குழந்தை இங்கதான் இருக்கு. என் குழந்தை இங்கதான் இருக்கு. என்ன சொல்றீங்க அரபி? எனக்கு தெரியும் என் குழந்தை இங்கதான் இருக்கு. என்னால உணர முடியுது. என் குழந்தை இங்கதான் இருக்கு. இங்கதான் எங்கேயும். எனக்கு தெரியும் எமோஷனல் ஆகாதீங்க இங்கதான் ப்ளீஸ். இருக்கு. சார் சிக்னல் இங்க தான் சார் காட்டுது. இங்கேயா? அரபி, ஆவி மகராஜா பேசுங்க. அரபி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அன்னைக்கு உங்க கணவரோட ஆன்மா சொன்ன எச்சி எழுத்தோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சது. ஆமா, உங்க கணவரோட ரத்த உறவு யாரோ இருக்காங்க. அவங்களாலதான் உங்க குழந்தைக்கு ஆபத்து. எச்சியோட அர்த்தம் ரத்த உறவு. சீக்கிரம் போங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. அரபி சார், நம்மள டைவர்ட் பண்றதுக்காக அப்படி பண்ணிருப்பானா சார்? சார் எனக்கு அப்படிதான் சார் தோணுது. பட் எனக்கு அப்படி தோணல. ஜார்ஜ்! சிவா, சிவா, சிவா. மோகனா, மோகனா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரு இவங்க? யாரு யாரு யாரு? என்னாச்சு? கல்யாண், மோகனா எங்க? அங்கதான். ஐயோ, மோகனா கிட்டதான் குழந்தை இருக்கு. என்ன சொல்றீங்க? புரியல. நம்ம சீக்கிரம் போகணும். இல்லன்னா மோகனா மேகாவை கொன்னுடுவா. அதையும் குழந்தைய கொள்ளணும். ஐயோ ப்ளீஸ் வாங்க, சீக்கிரம் போகலாம்.
அப்பா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, என் குழந்தைய விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸா? லூசாடி நீ? உன்ன மாதிரி பல நேரம் உன் புருஷிட்ட கெஞ்சிருக்கேன் தெரியுமா? என்ன விட்டானா? விடலையே. எவ்வளவு வலி தெரியுமா? நீ தாங்குவியா? சொல்லு, நீ தாங்குவியா? அப்ப எனக்கு என்ன வயசு? நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். எனக்கு எங்க அம்மா வச்ச பேர் மீனா. மீனா குட்டி, அப்பா கடை வீதிக்கு போலான்னு சொல்லிருக்காரு, கிளம்புமா. சரிம்மா. எங்க அம்மாவுக்கு 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அப்பா இறந்துட்டாரு. கவர்மெண்ட் வேலை செய்யறாருன்ற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாவை அப்பாவுக்கு 2வது கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. மீனா, இங்க வாடி. இந்த வரமா. காடையில போற மனுஷன் 1ஆம் தேதி ஆனா போதும், ஊர்ல உள்ள முதலெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறான். வாடி. யோ, கையடியா. யோ, மாரியா. யார் கூடவும் பேச மாட்டான். என்னை விட 6 வயசு மூத்தவன். கண்ணா, கடை வீதிக்கு போற வரியாப்பா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. யாருக்கும் தெரியாம பீடி பிடிப்பான். நிறைய புக்கெல்லாம் படிப்பான். அப்ப எனக்கு 13 வயசு. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பே கெடுத்துக்கிட்டா என்னயா அர்த்தம்? ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு யாரையா இருக்கா? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாத. மாதனுடைய அம்மா போன பிறகு எனக்கு துணைந்து குடி தான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது நீ வாழ்க்கையில் வந்தீங்க. உடனே குடிய நிறுத்தம்னு வச்சுக்க, கை நடங்கும், மூக்குள் ரத்தம் வருங்கண்ணமா. ஐயோ சாமி, நீ கொஞ்சம் கொஞ்சமா வீடு போதும். அப்பா இறந்த பிறகு ரொம்ப மாறி போயிட்டான். ஹேய், என்ன பண்ற? பெருக்க வந்த. ஏன்? இன்னொரு தடவை இங்க வந்தா சா வச்சிருவேன். சொன்னது கேட்டுச்சா? போ. கண்ணா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. மீனா, இந்தா. உனக்கு வேணாமா? அடுத்த 5 நிமிஷம் என் வாழ்க்கையில அப்படி ஒரு வலி அனுபவிச்சது இல்ல. ஏய், ஏதாச்சும் சொன்ன தூங்கும் போது குழவை கல்ல போட்டு சா வச்சிருவேன். ஒன்னும் இல்ல, மனுஷன் இல்ல, மறக்க. கொஞ்ச நாள்ல அம்மாவும் குடல் வாங்கி செத்து போயிட்டாங்க. எனக்கு என்னப்பா? ஏய், ரூம் பேருக்கு வா. அம்மா போன பிறகு மாதவனோட அக்கிரமம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏய், நான் துணி மடிச்சுச்சுடா, வந்து ஒழுங்கா மச்சே வா. ஏய், எங்க போற? ஸ்கூலுக்கு. அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம்.
விடுன்னு சொன்னேன். ஏய் போன்னு சொன்னேன். டியூஷன் எடுக்கிறன்ற பேர்ல நிறைய குழந்தைகளை நாசம் பண்ணிருக்கான். எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். உன்னோட கொடுமை தாங்காம வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணப்போ தெய்வ மாதிரி நடராஜ மாமா வந்தாரு. மாமா அவர் வந்த பிறகு கொஞ்ச நாள் எல்லாம் நல்லபடியா போச்சு. துணிமடி வா. ஒரு நாள் தூக்கத்துல இருந்து கண் முழிச்ச மாதிரி தோணுச்சு. 7 வருஷம் மனநல காப்பகத்துல மனநோயாளியா இருந்தேன். திருவண்ணாமலைக்கு போனேன்.
அங்க ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து நானும் கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் மாதவனையும் ஒய்ஃபையும் தாபாவில் பார்த்தேன். நீங்க நீ மீனாடா. மீனா எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை பார்க்காத ஒரே குறைதான், இப்ப அதுவும் தீர்ந்துருச்சு. நீ எப்படி இருக்க? மன்னிச்சிரு மீனா, வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன். உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஓ மீனா, அப்ப நானா எதுவும் பண்ணல. எனக்குள்ள இருந்த அந்த சைக்கோத்தனம் தான் என்ன அப்படிலாம் பண்ண வச்சது. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மீனா. வெளியே தான் உட்கார்ந்துருக்கா. ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன் மீனா. சரி வாழ், ஆனா இங்க இல்ல. மீனா, கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. மீனா, மீனா, ஒரு விஷயத்த மட்டும் நீ தெரிஞ்சுக்காமே சாகிறது மீனா. நினைச்சாதான் வருத்தமாவே இருக்கு. மீனா, வலினா என்னன்னு தெரிஞ்சுக்காமலே முத்துல நாங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துலயே நானும் கல்யாணம் குடி போனோம். நட்ராஜ் மாமாக்கு கண் பார்வை சரியா தெரியல. ஒரு நாள் திடீர்னு நட்ராஜன் மாமா வீட்டுல மாதவன், ஆமா மாதவன் தான், செத்து போன மாதவனோட குழந்தை அப்படியே மாதவனை போலவே இருந்துச்சு. எனக்குள்ள செத்துட்டதான் நினைச்ச அந்த பேரி மறுபடியும் தலை தூக்குச்சு. மாதவனை கொல்லாம விட மாட்டேன். மாதவன் பண்ண அந்த தப்புக்கு அந்த பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த குடும்பக்காரனுக்கு பொண்ணா பிறந்தா பாரு, அது அவ பண்ண முத தப்பு. அவன மாதிரி முகசையில பிறந்தா பாரு, அது ரெண்டாவது தப்பு. தப்பு பண்ணாத, குழந்தைய விட்டுடு. மோகனா, மோகனா,
கேளு. உன்னை கொடுமைப்படுத்தின மாதவன் இப்போ உயிரோட இல்ல. குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா, புரிஞ்சுக்கோ. மாதவன் உயிரோட இல்லதான். ஆனா மாதவனோட ரத்தம் உயிரோட இருக்குல்ல. மேகா என்ன பண்ண நினைக்கிறியா? என்ன பண்ணு? வா வா, சொன்னா கேளு. வா வா. சொன்னா கேளுமா. காமாட்சி. காமாட்சி, என் குழந்தையை காப்பாத்து. வாடா மாதவா, இன்னைக்கு நீ என்ன பண்ண மாதிரி இன்னைக்கு நான் உன் பொண்ண பண்ண போறேன். வாடா மாதவா, வலி எல்லாருக்கும் ஒண்ணுடா. எப்படி வலிக்குதுன்னு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடராஜ சார்கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தேன். என்னால திருப்பி தர முடியல. ஆரபி என்ன தேடி வந்ததும் பண விஷயமா தான் வர்றாங்கன்னு நான் பயந்து ஓடுனேன். கல்யாண் வீட்டு ஃபங்க்ஷன்ல மோகனா குழந்தைய கடத்துறத நான் பார்த்துட்டதால என்னைய கட்டையால அடிச்சு சாக்கு பையில கட்டி கோழி வேஸ்ட்னு கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் போலீஸ் என்னை காப்பாத்துச்சு. என்ன மன்னிப்பியா? சாரி. தனிமை எல்லாருக்கும் சந்தோஷமா அமையறதில்ல. உன்னோடதும் மாதவனோடதும் அப்படிதான்.